Hello students, welcome back to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா 12th ஸ்டாண்டர்ட் இன்னைக்கு நடந்த இங்கிலீஷ் எக்ஸாம்க்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் மறந்துறீங்க. சோ மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம போட்ட இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस மேக்ஸिमम எக்ஸாம்ல வந்திருந்துச்சு எல்லாமே. சோ நான் பாத்துறேன். சோ எக்ஸாம் வந்து ஈஸியா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. சேனலுக்கு புதுசுனா மறக்காம வந்து Subscribe பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் வந்து next 4 days வந்து மேத்ஸ் அண்ட் காமர்ஸ் எக்ஸாமுக்கு லீவ் இருக்குது. சோ அதுக்கான ஸ்டடி பிளான் அண்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு ஒன் பை ஒன்னா நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் குரூப்லேயும் மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கான ஃபுல் ஆன்சர் கீ பிடிஎஃப் இந்த வீடியோவில் வந்து 20 ஒன்வேர்டோடைய ஆன்சர் பார்க்கலாம். ஃபுல் ஆன்சர் கீ வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ மஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணுற பிடிஎஃப் லிங்க்கும் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சினானிம்ஸ் profound அப்படிங்கிறதுக்கு வந்து வெரி கிரேட் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிமுலேட்டட் மோட்டிவேட்டட் ஆப்ஷன் பி. தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஸ்ட்ராங்கு. சினானிம்ஸ் 3. ஸோ ஒன் வேர்டு ஃபுல்லாக ஆன்சர் பார்த்துட்டு 20க்கு நீங்கள் எத்தனை ஒன் வேர்டு ரைட்டு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம போட்ட அந்த இதில் தான் மேக்ஸிமம் வந்து நம்ம போட்ட எப்படி சொல்கிறது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருந்து தான் மெட்டீரியல் இருந்தால் ஒன் வேர்ட்லாம் கேட்டிருக்காங்க, நான் பார்த்தேன். ஸோ ஆன்டனிம்ஸ் டிசர்டட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆக்கியூபைடு ஆப்ஷன் டி. அடுத்தது 5th கொஸ்டினுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஆப்ஷன் ஏ. 6th கொஸ்டினுக்கு அகோனி அப்படிங்கிறது வந்து சஃபரிங் ஆப்ஷன் சி. 7th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு ஸ்பெல் கரெக்டாக எது ஸ்பெல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஃபாரின் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்குது. ஸோ தட் இஸ் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது வந்து சூஸ் த வேர்ட் தட் இஸ் நாட் அ நன். நவுன் வந்து எது கிடையாது அப்படின்னா ஸ்டிமுலேட் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. fill in the blanks with the appropriate word. There was a grand final of scattered. Final option B. 10th question பார்த்தீங்க அப்படின்னா phrasal verb set off அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. 11th question பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ஃபார் தி பொலைட் ஆல்டர்னேட்டிவ் வேர்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அண்டர்லைன் ஜெயில் அப்படிங்கிறதுக்கு வந்து கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க ஆப்ஷன் டி. 12th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட்ஸ் கேண்டீஸ் அப்படிங்கிறது அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். அடுத்தது கரெக்ட் காம்பினேஷன் ஆஃப் த காம்பவுண்ட் வேர்டு சாஃப்ட்வேர் வேர் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நன் ஆப்ஷன் டி. 14th கொஸ்டின் வந்து ஃபாக் ஸ்மோக் அப்படிங்கிறதுக்கான பிளெண்டட் வேர்டு வந்து ஃபாக் ஆப்ஷன் சி. 15th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி டு வெயிட் ஃபார் எ சிச்சுவேஷன் டு பிகேம் கிளியர். 16th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி வித் she was popular with her schoolmates. ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி வெரி ஈஸியான ஒரு கொஸ்டின். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆப்ஷன் சி. 18th கொஸ்டின் லிங்கர் வேர்டு. ஸோ அதுக்கு வந்து கான்சீக்வெண்ட்லி அந்த கொஸ்டின் ஆப்ஷன் ஏ. 19th கொஸ்டின் டிட்டர்மினர் தேர் ஆர் ஒன்லி எ ஃபியூ சாக்லேட்ஸ் லெஃப்ட் ஃபார் யூ. உனக்காக கொஞ்சம் சாக்லேட்ஸ் தான் இருக்குது, ஏ ஃபியூ ஆப்ஷன் ஏ. 20th கொஸ்டின் த ராதா இஸ் த டாலஸ்ட் ஆஃப் the 3. ஸோ ஓகேங்களா, த ஆப்ஷன் ஏ. ஸோ திஸ் இஸ் த ஒன் வேர்டு 21 வேர்டுக்கான ஆன்சர். ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் ஃபுல் ஆன்சர் வரைக்கும் நான் அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்பில். ஓகே, மேக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.